அந்த வழியில பிடிச்சுக்கிட்டு போறது என்ன பெரிய தீவிரவாதியா அவரு? ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருந்தவரா அல்லது ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இங்க ஒரு பெரிய படை நடத்துகிறாரா? வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல தமிழ்நாடு மக்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கோப்பெருந்தோழன் தன்னுடைய தோழர்களோடு இங்கு பங்கெடுக்க வந்தவரை அவருடைய முதன்மை தோழர் செங்கண்ணன் அவர்களை காவல்துறையினர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள கூட மாட்டாத ஒரு சில குண்டர்கள் அவரை தனியே அழைத்து கொண்டு அவர் மீது ஏதோ ஒரு பிடி ஆணை இருப்பதாக சொல்லி அழைத்து போகிறார்கள். இதை மிக வன்மையாக இந்த கருத்தரங்கத்தின் சார்பில் நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் மீது பிடியாணை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவர் வீட்டுக்கு போகலாம். அவர் என்ன தலைமறைவாக இருக்கிறவரா? அல்லது அவர் கொடுத்துருக்கக்கூடிய முகவரி இருக்கும், அந்த முகவரியில் தேடலாம், அவர் ஊரில் தேடலாம். திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளார வருகிற பொழுது ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த காவல்துறை செய்திருக்கிற இந்த அடாவடி போக்கை மிக கடுமையாக கண்டிக்கிறோம். இது உங்களுடைய ஏதோ திட்டமிட்ட செயல்பாடுதானா என்று நாங்கள் ஐயுறுகிறோம். தமிழ்நாட்டில் தமிழை பற்றி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசுகிற இடத்துல இப்படி உங்களுக்கு ஒரு அவமான செயல் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பெரிய வீரம் சார்ந்த நிகழ்வு இல்ல, உங்களுடைய கோழைத்தனத்தை காட்டுது. ஏன் அந்த முகவரியில போய் தேட முடியாதா? அவர் ஊரு, அவரை சார்ந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கிட்ட உசாவி தெரிந்து கொண்டு அவரை சிறைப்படுத்துங்க. பிடியாணை இருந்தா வந்த வழியில பிடிச்சுக்கிட்டு போறது என்ன பெரிய தீவிரவாதியா அவரு? ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருந்தவரா அல்லது ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இங்க ஒரு பெரிய படை நடத்துகிறாரா? அடிப்படையில் ஒரு ஜனநாயக இயக்கம், ஒரு குடியரசு இயக்கம், அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவர் அடாவடித்தனமா பிடிக்கிறது மிக கடுமையாக கண்டனத்துக்குரியது. இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏதோ சலசலப்பு செய்து விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் சொல்ல வரல. இந்த மாதிரியான அடாவடி போக்குகளை முதல்ல கைவிடணும். ஏதோ எளிய இயக்கங்கள் என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம். மிக கடுமையாக நாங்கள் போராடுவோம். இந்த போராட்டங்களுடைய எல்லை உங்களை எங்க சந்திக்க வைக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆட்சியாளர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறோம். நீங்கள் ஆட்சி கட்டலில் ஏறினது இது போன்ற இயக்கங்களுடைய ஆதரவு கருத்துக்களை ஒழிய உங்களுடைய திறமை இல்லை. நீங்க ஒன்னும் பெரிய அளவில்